ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் செய்கிற ரெசிபி அஞ்சப்பர் ஸ்டைல் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிரியாணி என்னோடய ஹஸ்பண்டு தான் வந்து செய்ய போகிறாங்க. அவங்க ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பிரியாணி செய்யும்போது சுவை கூடுதலாகவே இருக்கும். அரிசி உடையாமலும் அழகாக வெந்து சாப்பிடுவதற்கு உதிரி உதிரியாகவும் இருக்கும் இந்த சாதம். நாம் டக்குன்னு செஞ்சிடலாம், அதிக நேரமெல்லாம் எடுக்காது. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு 150 ml எண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் நெய், கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன். இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தது அதை சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி, முந்திரி பருப்பை ஃபஸ்ட்லேயே எண்ணெயில் போட்டோம்னா ரொம்ப கருகுன மாதிரி ஆயிடும். அதனால் வெங்காயம் போட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டோம்னா அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். ஓகே. நீங்கள் செய்கிற பிரியாணி என்ன ஸ்டைலில் செய்கிறீங்க இன்னைக்கு? பிரியாணி வந்து இன்றைக்கி அஞ்சப்பர் ஸ்டைல். ஒருத்தர் ஒரு மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க. ஒரே பிரியாணி தான், எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஒரு மாதிரி பண்ணுறோம். ஒரு அஞ்சப்பர் ஸ்டைல் பிரியாணின்னு வச்சுக்கோங்க. ஆமாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு, சரியா? இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தணும். ஓகே ஓகே. அடுத்து இஞ்சி பூண்டு ஒரு 75 கிராம். ஓகே. போட்ட உடனே தீயை குறைச்சி வச்சு லைட்டாக ஒரு வதக்கு, சரியா? சரி. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வருது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, 3 பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கு, அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அரைச்சி சேர்த்தா நல்லா இருக்குமா? அரைச்சி சேர்த்தா அது ஒரு டேஸ்ட். அப்படியே போடுறத விட அரைச்சி போடுறதுல கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். எஃபெக்ட்னு இல்லை, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஒரு பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வதக்கணும். மஞ்சள், சரியா? ஓகே. அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க. சில்லி பவுடரு 100 வந்து நார்மல் சில்லி, 50 கிராம் வந்து காஷ்மீரி சில்லி. அப்படின்னா நம்ம கலரும் வரும், உரப்பும் இருக்கும், சரியா? இது ஒரு 2 ஸ்பூனு. ஓகே ஓகே. அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். காஷ்மீரி சில்லி
பவுடர் போடுறதுனால பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும் போட்டோம்னா அந்த காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் 100 கிராம் நார்மல் சில்லி, ஒரு 50 கிராம் காஷ்மீரி சில்லி அப்படி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம கலரும் கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் உரப்பும் இருக்கும். தக்காளி ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன், அதை இதில் போட்டுடணும். ஓகே. தக்காளி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அப்படியே வேக விடணுமா? ஆமாம். மூடி வச்சோம்னா கொஞ்சம் இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிரும். அப்போ நம்ம சீக்கிரம் வெந்துடும். ஆமாம், நாட்டு தக்காளினா முன்னாடி அதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சீக்கிரம் வெந்துடும். ஆமாம், இதுதான் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிச்சு விடணுமா? ஆமாம், தக்காளி நல்லா வெந்த உடனே அப்படியே லைட்டாக ஒரு மசிச்சு விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. வெந்து இப்போ இந்த தக்காளி தோலே தெரியாது அந்தளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஏரியாவில் கிடைக்கும், உங்கள் ஏரியாவில் கிடைச்சா போட்டுக்கோங்க. போட்டு இதில் அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கணும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கணும். நம்ம அரைச்சி வச்ச பொடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் எல்லாம் வதங்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தயிர் ஒரு 2 கரண்டி, நல்லா புளிச்ச தயிர்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது பசும் தயிர்னால கொஞ்சம் அந்த மாதிரி தண்ணி இருக்குது. வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போவே பிரியாணி வாசனை வந்துருச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக. ஓகே, சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. சிக்கனை இதில் சேர்த்துக்கிறோம். சிக்கனை போட்டு இப்போ லைட்டாக அதில் அப்படியே பரட்டணும். சிக்கன் இப்படி நல்லா எல்லா மசாலாவில் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுறணும். சரியா? பிரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். அப்படின்னா இந்த மசாலாலேயே அந்த சிக்கன் கொஞ்சம் வேகும். அப்போ இந்த சிக்கனில் உள்ள தண்ணியும் கொஞ்சம் கீழே இறங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம அளவாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பிரியாணி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் தம் கரெக்டாக வரும். ஓகே. சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். ஓகே. சரி, இப்போ 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா இதாகிடுச்சு. இதில் இப்போ தண்ணி சேர்க்குறோம். சரியா? ஓகே. அந்த டம்ளருக்கு 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அப்போ 6 டம்ளர் தண்ணி. சரியா? இதை நல்லா ஒரு பிரட்டி கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு கிளறி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ சிக்கன் நல்லா கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம். ஓகே, சிக்கன் நல்லா கொதி வந்துருச்சு.
எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது இன்னும் வேகணுமா இல்லை இந்த அளவு போதுமா? இல்லை, அவ்வளோதான், இந்த அளவு தான் வேகணும். ஏன்னா கொதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், பாஸ்மதி ரைஸை உள்ளே போட்டணும். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறோம். ஏன்னா அந்த கொதி வந்த உடனே பாஸ்மதி ரைஸை போட்டு அப்புறம் கொதி வந்த உடனே தம் போட்டோம்னா தான் சிக்கனும் ரைஸும் கரெக்டாக ஈவனாக வேகும். ஓகே. நம்ம சிக்கன் இதிலே வெந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு தம் போடும்போது உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த கொதி வந்த உடனே நம்ம வந்து அடுத்து பாஸ்மதி ரைஸை போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷலான பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் போடுறேன். சென்டரில் போடணும். இந்த ரைஸ் எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க? இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு அப்படியே எடுக்கணும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஒரு கிளறி விடணும். மெதுவாக கிளறணும், அரிசி உடஞ்சிடக்கூடாது. இப்போ தீயை கூட்டி வச்சிடணும். கூட்டி வச்சு கொதி வரட்டும். ஓகே. கொதி வந்துச்சான்னு பார்ப்போம். ஓகே, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக அப்படியே கிண்டி விடணும். இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து உப்பு உரப்பு பார்த்துக்கலாம். உப்பு உரப்பு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். சரியா? இந்த தண்ணியும் அரிசியும் மட்டமாக இருக்கணும். சரியா? இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ தண்ணியும் அரிசியும் மட்டமாக இருக்குது. இப்போ நம்ம தம் போடணும். சரியா? ஓகே. இந்த தண்ணி எல்லாமே வத்திடுமா? ஆமாம், தண்ணி எல்லாமே தம்மில் அப்படி அழகாக இதாகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளிப்பு பார்த்துக்கணும். தேவையான அளவு புளிப்பு இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு அரை லெமனு நல்லா புளிஞ்சு விட்டுக்கணும். லெமன் நம்ம சேர்க்கறதுனால நம்ம புளிப்பும் கரெக்டாக இருக்கும், உதிரியாக சாதமும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தம் போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சு கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தம் எடுத்து பார்த்தலாம். ஓகே, சூப்பராக தம் ஆகியிருக்கிறது. ஓகே, இப்போ நல்லா வெந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சா பிரியாணி? நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஜம்முன்னு ஆயிடுச்சு. நம்ம அப்படியே தொட்டு சாப்பிட வேண்டியது. ஓகே, அழகான தம் பிரியாணி ரெடி. நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் செஞ்சதான அஞ்சப்பர் ஸ்டைல் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நாம் செய்யும்போது இந்த பாசுமதி ரைஸ் உடையாமல் இந்த மாதிரி உதிரியாக அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ருசியும் கூடுதலாகவே இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்டைலில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். தயிர் வெங்காயத்திற்கு நான் சின்ன வெங்காயம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். அது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நாம் அடிக்கடி உணவோட பச்சை வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.
இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.